இந்த வீடியோவில் ஆங்குலர் ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன நம்ம செட்டப் பண்ணணும், என்னென்ன இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதை நான் 3 பார்ட்டாக பிரித்து போடுறேன் இன்ஸ்டாலேஷன்ஸை. ஃபஸ்ட்டு வந்து நோட் அண்ட் என்பிஎம் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்ட் 1 பார்க்கலாம். ஆங்குலர் சிஎல்ஐயை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ட் 2 போடுறேன். அண்ட் எப்படி வந்து இது ரெண்டையும் செட்டப் பண்ணதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணலாம் அப்படின்றத நான் 3rd வீடியோவாக போடுறேன். ஏன் சிங்கிள் வீடியோவாக போடுறேன்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும், அதுதான். ஸோ ஃபஸ்ட்டாக இன்ஸ்டாலேஷன் ஸ்டெப் வந்து நம்ம நோடை இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ நோடை இன்ஸ்டால் பண்ணணுன்னா இந்த லிங்க்குள்ளே வரணும். இந்த லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுத்துட்றேன். இந்த லிங்க்கில் போய் பார்த்தீங்க அப்படின்னா லேட்டஸ்ட் வெர்ஷன் தான் எப்போவுமே இருக்கும். இதில் வந்து 3 டைப்ஸ் ஆஃப் இன்ஸ்டாலேஷன்ஸ் இருக்குது. ஒன்று விண்டோ, ஒன்று மேக், ஒன்று சோர்ஸ் கோட். நம்ம விண்டோஸ் இன்ஸ்டாலராக இருந்தால் நம்ம விண்டோஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்கள் சிஸ்டம் 32 பிட்டா இல்லை 64 பிட்டான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ 64 பிட்டுனா இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே டவுன்லோட் ஆகும். நம்ம டவுன்லோட்ஸில் போய் பார்த்தோன்னா இருக்கும். ஸோ இதை டபுள் கிளிக் பண்ணணும் அப்படின்னா ப்ரிப்பேரிங் டு இன்ஸ்டால்னு வரும். ஸோ இந்த ஒரு பாப்அப் வரும். இந்த பாப்அப் வந்ததுக்கப்புறம் நம்ம இன்னொரு கிளிக் பண்ணணும் அப்படின்னா ஓகே, இந்த ஸ்க்ரீன் வரும். இந்த ஸ்க்ரீன் வந்துருச்சு அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டில் வந்து லைசன்ஸ் கேட்கும். நீங்கள் ஐ அக்செப்ட்னு கொடுத்துக்கோங்க, நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்து எங்கே வந்து என்னோடய node.js வந்து இன்ஸ்டால் ஆகணும் அப்படின்றதுக்கான பார்த்து அவங்களே ஒரு டிஃபால்ட் பாத் கொடுப்பாங்க. நீங்கள் வேணும்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் சேஞ்ச் பண்ணல, எனக்கு இந்த பார்த்தே போதும். ஸோ நான் நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுறேன். ஸோ இதுக்கும் நெக்ஸ்ட் போய்க்கலாம். இதுவும் நம்ம எதுவும் செக் பண்ணோன்னா நெக்ஸ்ட் போயிட்டு இன்ஸ்டால்னு கொடுத்துக்கலாம். ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நம்ம எந்த பிளேஸில் இன்ஸ்டால் பண்ண பாத் செட் பண்ணியிருந்தோமோ இன்ஸ்டால் பண்ணுறப்போ அப்போ அந்த பாத்தை வந்து நம்ம போய் பார்க்கணும். ஸோ நான் சூஸ் பண்ண பார்த்திங்கன்னா சி ப்ரோக்ராம் ஃபைல்ஸு அண்ட் ப்ரோக்ராம் ஃபைல்ஸில் node.jsன்னு இருக்குது. ஸோ ஒன்ஸ் இன்ஸ்டால் ஆனோடனே இப்படி ஒரு ஃபோல்டர் வந்து ப்ளேஸ் ஆகிரும் நம்ம சூஸ் பண்ண பார்த்துல. அப்போ நம்ம அதை கிளிக் பண்ணிவிட்டு போய் பார்த்தோன்னா இதில் வந்து நிறையா exe ஃபைல்ஸ், பேட்ச் ஃபைல்ஸ் நிறையா இருக்கும். இது எல்லாமே வந்து இவ்வளோ பேக்கேஜஸ் வந்து இன்ஸ்டால் ஆகிருக்கு. ஸோ ஒன்ஸ் இதெல்லாமே இந்த பார்த்துக்கு வந்ததுக்கப்புறம் node.js இந்த ஃபோல்டருக்குள்ளே வந்ததுக்கப்புறம் நீங்கள் இதை காப்பி பண்ணிக்கணும். இதை காப்பி பண்ணிவிட்டு பிசி இருக்கும் இல்லையா உங்கள் சிஸ்டமில் கண்டிப்பாக. ஸோ அந்த பிசியை வந்து ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு இருக்கும். அதில் ப்ராப்பர்ட்டிஸ் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் அட்வான்ஸ் சிஸ்டம் செட்டிங்ஸ்னு ஒன்று வரும். அதில் போனீங்கன்னா இப்படி சிஸ்டம் ப்ராப்பர்ட்டிஸ்க்கான ஒரு பாப்அப் வரும். அதை நீங்கள் என்விரான்மெண்ட் வேரியபிள் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இப்படி ஒரு பாப்அப் வந்து வரும். என்விரான்மெண்ட் வேரியபிள் பாப்அப் வந்து வரும். இந்த பாப்அப்பில் வந்து சிஸ்டம் வேரியபிள்ஸ்ன்னு இருக்கும், அதில் பாத்துன்னு இருக்கும். இந்த பாத்தை கிளிக் பண்ணி எடிட் பண்ணிக்கோங்க. எடிட் பண்ணிவிட்டு நியூ அப்படின்னு சொல்லி ஆட் பண்ணிவிட்டு நம்ம காப்பி பண்ணோம் இல்லையா அதை இங்கே பேஸ்ட் பண்ணிடுங்க. நான் ஆல்ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே பேஸ்ட் பண்ணி என்ன பண்ணிடணும் அப்படின்னா ஓகே அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா கொடுத்துட்டு ஒரு கமாண்ட் எடுத்துக்கோங்க, கமாண்ட் ப்ராண்ட். ஸோ இந்த கமாண்ட் ப்ராண்டில் நோட் வெர்ஷன் அப்படின்னு போட்டிங்கன்னா இப்படி வரணும். அப்போ தான் நீங்கள் ப்ராப்பராக இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்க, ப்ராப்பராக. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்ட் 1 வீடியோவில் வந்து நோட் அப்படின்ற அதுக்கான செட்டப்ஸ் கம்ப்ளீஷன் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஆங்குலர் சிஎல்ஐ செட்டப் பண்ணணும். ஸோ அந்த வீடியோவோட லிங்க்கை நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுத்துருக்கேன், நீங்கள் பாருங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.